இப்ப நாம அடுத்ததா என்ன உரிமை பார்க்க போறோமா? வளர்ச்சிக்கான உரிமை. அதாவது குழந்தைகளோட வளர்ச்சிக்கான உரிமை. இத வந்து அரசாங்கம் குழந்தைக்கான வளர்ச்சி உரிமையில என்னென்னலாம் விதிமுறை எழுதின்னு பார்க்க போறோம் இல்லையா? சரி, அதை பத்தி முதல்ல ஒரு 2 வரி பாட்டு பாடுவோமா? எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சரி. அரசாங்க உள்ளிக்கிட்டு ஆடி செல்லும் பள்ளிக்கு துள்ளிக்கிட்டு ஆடி செல்லும் பள்ளிக்கிட்டு படிக்கத்தான் வரும். பள்ளிக்கிட்டு ஆடிக்கு தள்ள இல்ல சேலத்தா ஓடிக்கிட்டு துள்ளிக்கிட்டு ஆடி செல்லும் பள்ளிக்கிட்டு படிக்கத்தான். இப்ப புரியுதா? நாம எல்லாருமே வந்து பள்ளிக்கு படிக்க போகணும். பள்ளி வயது பிள்ளைகள் எல்லாரும் எங்க இருக்கணும்? பள்ளி இல்ல. அதனால ஏதாவது நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுலாம் படிக்காத குழந்தைகள், பள்ளிக்கு வராத குழந்தைகள் இருந்தா கூட நாம என்ன செய்யணும்? பள்ளிக்கு பெற்றோர்களை சந்திச்சு கூட்டிட்டு வரணும். சரியா? இப்ப அதை பத்தி விரிவா பார்க்க போறோம். சரியா? பாப்போமா? இப்போ இந்த வளர்ச்சிக்கான உரிமையில் முக்கியமாக நான் என்னமா சொன்னேன்? எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வரணும். யாராவது அருகில் பள்ளிக்கு வராமல் இருந்தாங்கன்னா என்ன செய்யணும்? சரி, இலவச கட்டாய கல்வின்றது நமக்கு உரிமை சட்டத்தில் இருக்குது இல்லையா? சரி, அதோடு மட்டும் இல்லை, குழந்தைகள் வந்து தொழிலாளர்களை பயன்படுத்தக்கூடாது, குழந்தைகளை வேலை செய்ய அனுமதிக்கக்கூடாது. சரியா? அப்போது குழந்தைகள் நீங்கள் உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு பக்கத்தில் யாராவது குழந்தை தொழிலாளர் ஏதாவது கம்பெனிலையாவது எங்கன்னா வேலை செய்கிறாங்கன்னா பார்த்தா நீங்கள் என்ன செய்யலாம்? இது வரைக்கும் பார்த்தியா? இது என்ன எண்ணுது? குழந்தை உதவி எண் 1098. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நாம் புகார் சொல்லலாம். ஆனால் அதற்கு முன்னாடி அந்த குழந்தைண்ட வந்து நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை யாராவது கட்டாயப்படுத்தி வேலை செய்ய சொல்லிக்கிறாங்களா என்னன்ற தகவலாம் சேகரிச்சுக்கணும். சரியா? இந்த 1098ன்ற தொலைபேசி என்ன குறிப்பிட்ட நேரம் தான் நம்ம பண்ண முடியுமா? 24 மணி நேரமும் நம்ம தொடர்பு கொள்ளலாம். இதற்கு யாராவது கட்டணம் உண்டா? இல்லை. இது வந்து இலவச எண் இல்லையா? அப்போ இதனோட முக்கிய நோக்கமே என்னது? குழந்தைகளை பாதுகாக்கிறது. சரி, இதுக்கு எதுக்கெல்லாம் இதுக்கு நம்ம போன பண்ணலாம்? குழந்தை தொழிலாளருக்கு மட்டும்தானா? குழந்தைகளுக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படுத்தினாலோ குழந்தைகளை தண்டித்தாலோ இது மாதிரி குழந்தைகளோட பாதுகாப்பிற்காக தான் இந்த எண்ணானது உள்ளது இல்லையா? புரியுதா? புரியலையா? சரி, அப்போ நம்ம வளர்ச்சிக்கான உரிமையும் நமக்கு தெரியுது இல்லையா? இந்த வளர்ச்சிக்கான உரிமையில் முக்கியமானது என்னது? சரி, குழந்தைகள் வந்து பள்ளிக்கு வரணும், குழந்தை தொழிலாளராக இருக்கக்கூடாது, குழந்தைகளுக்கு எந்த அச்சுறுத்தலோ தீமைகளோ ஏற்படாமல் அவர்களை பாதுகாக்கணும். குழந்தைகளுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்தால் நம்ம எதை தொடர்பு கொள்ளலாம்? 1098 தொடர்பு கொண்டு நாம் குழந்தைகளை பாதுகாக்கலாம். புரியுதா? வெரி குட்.